மனிதன் என்பவன் இந்த மண்ணுக்கு கடன்காரனாக இருக்கிறான். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிற பொழுது ஒரு சரீரம் உருவாகிறது என்றால், அந்த ஆணுடைய சரீரத்திலும் பெண்ணுடைய சரீரத்திலும் இருக்கிற அத்துணையும் இந்த மண்ணில் இருக்கிறவைகள் தான். எல்லா பொருள்களும் காலத்தால் ஒரு நாள் அழிவதில்லை, வேறொரு பொருளாக மாறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரங்களும் மற்ற உணவுப் பொருள்களும் இந்த சரீரமாய் மாறி திரும்ப அந்த சரீரம் அந்த மண்ணுக்கே போய் அந்த மண்ணில் திரும்ப அந்த தாவரங்கள் உணவுப் பொருள்கள் உருவாகிறது. இந்த மனிதத்தில் 3: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணுக்கு கடன்பட்டிருக்கிறது. இந்த ஆவி உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கடன்பட்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய ஆத்மா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்த சிருஷ்டி கர்த்தருக்கு கடன்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. உன்னை மதம் மாற்ற அல்ல, நீ நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு உன் ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாததற்கு அறிவிக்கப்படுவது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை யாரும் தடை செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது ரட்சிப்பின் வழி. ஒவ்வொரு மனிதனும் நித்தியமாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த தேவன். அவர் உயிர் தெழுந்ததிலே நம்பிக்கையாக இருக்கிற மக்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் உருவாக்குவதல்ல தெய்வம், நம்மை உண்டாக்கினவர் தான் தெய்வம். நம்மால் உண்டாக்கப்படுகிற, வரையப்படுகிற, செய்யப்படுகிற உருவங்கள், சிலைகள் அல்ல தெய்வங்கள். நாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு இடத்துல நின்று வேண்டுவதல்ல தெய்வம். நம்மை உண்டாக்கி உரு கொடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நம்மளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிற சர்வ மகிமையின் தேவன் தான் நம்முடைய தெய்வம். அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். அப்படி வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே நிறைந்தவராய் பிரவேசித்து மனுஷனை நம்மோடு வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு சொந்தமல்ல. உங்களை உருவாக்கின, உங்களை உண்டாக்கின, உங்களுக்கு தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாய் மாற்றின சிருஷ்டி கர்த்தருக்கு சொந்தமானது. ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு மற்ற நம்பிக்கையெல்லாம் ஒதுக்கிவிட்டு வித்தியாசம் பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயிலை அறிக்கை செய்யுங்கள். அவரிடத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர வல்லவர். அவர் ஜீவ அப்பம், உயிருள்ள உணவு. அவரை ஏற்றுக்கொள்கிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.